உன்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போல நீயும் காதல் கொண்டாயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கு. இது இன்ஷாட்டில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. ரைட்ல பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சாங்கோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து எப்பவுமே 30 செகண்ட்ஸ் தான் வச்சிருப்பேன். 30 செகண்ட்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்றேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கார்னர்ல. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுக்கணும் இந்த பிக்சரை. லைட்னஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். எதெல்லாம் நான் கம்மி பண்ணிக்கிறேனோ அதெல்லாம் நீங்களும் கம்மி பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நான் அதிகமாக வச்சுக்கணும் அதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து -18 கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து விக்னெட் ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஷார்ப்பனும் உங்களுக்கு ஃபுல்லாக வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க, இல்லை கம்மி பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட்டில். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்டைல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளர்ரை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 80 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இதை வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து நான் வச்சுக்கிறேன். ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் 1 கிளிக்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க சின்னதாக. வச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜூம் பண்ணி. இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனில் 3rd ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த மேலே ஏரோ மார்க்லாம் பிடிச்சி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஃபிங்கரில் கீழே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கை லைட்டாக மட்டும் உங்கள் ஃபிங்கரை வச்சு இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ்னஸ் கிடைக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்து எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் மேலே இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட செட்டிங்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட செட்டிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்னஸ் வந்து ஒரு -10 வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட் வந்து 18 வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் வந்து -23 வச்சுக்கிறேன். ஹைலைட் வந்து ஒரு 23 வச்சுக்கிறேன். விக்னெட் வந்து ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஷார்ப்பன் வந்து ஒரு 80 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ PIP ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி வைக்க போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை வந்து டச் பண்ணால் வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்க்கிள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃபிங்கரை வச்சு இதை வந்து சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த கார்னரில் வச்சுருங்க, இல்லை மேலே கூட வச்சுருங்க. இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். வச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இதே மாதிரி நீங்களுமே எடிட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.